ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம பேக்கரிங்களெல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஒரு அளவுக்கு வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை. இப்போ 2-3 நிமிஷம் இந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சுங்க. வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கலாங்க. கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் இதில் சேர்த்துக்கலாங்க. க்ரீன் பீஸ் சேர்த்துக்கலாம், கேபேஜ், அதே மாதிரி கேப்சிகமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டுக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கேரட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கேரட் ரொம்ப வேகணுங்கிறது இல்லைங்க, இந்தளவுக்கு வெந்தால் போதும். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு கூடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கேரட்டோட உருளைக்கிழங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் கருத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கேரட் உருளைக்கிழங்கோட மசாலா பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு மசால் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க, அது உங்கள் விருப்பம்தான். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு ப்ரெட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 ப்ரெட்டையும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம இது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு அப்படியேவும் நம்ம சாப்பிட்லாம், இல்லைனா ஸ்லைஸாக கட் பண்ணியும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அதுவும் நம்மளோட விருப்பம்தான். ப்ரெட்டில் மசாலா எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணியாச்சுங்க. இப்போ ப்ளைனாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு ப்ரெட்டை அது மேலே வச்சுட்டு நான் கட் பண்ணி காட்டுறேங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஈவினிங் டீ டைமுக்கு சூப்பரான ஒரு பிரெட் சாண்ட்விச் ரெசிப்பிங்க. நம்ம பேக்கரிங்களில் கடைகளில் தான் போய் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, வீட்டில் 5 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. உருளைக்கிழங்கு தேவை அப்படின்னா அது வேக வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. மொத்தம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஃபில்லிங்கான இந்த பிரெட் சாண்ட்விச் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.